ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரிக்குச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம சூர்யாவுக்கு டைரக்டர் ஹரி வந்து 5 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன படங்கள், எந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு, நம்ம சூர்யாவுக்கு எந்த வயசில் ரிலீஸ் ஆகிருக்கு, எந்தெந்த கதாநாயகி ஜோடி சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டைரக்டர் ஹரி சூர்யாவுக்கு 5 படங்கள் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. அது என்னென்ன படங்கள், எந்த வருஷம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 2005ஆம் ஆண்டு சூர்யாவினுடைய 30வது வயசில் 6 படம் தாங்க. 6 படத்தை தான் ஃபஸ்ட்டு டைரக்ஷன் பண்ணிக்காப்புல டைரக்டர் ஹரி. இந்த படத்தில் திரிசா கதாநாயகியாக நடிச்சுக்காப்புல. இதில் ஆறுமுகம் 6 அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இசையமைச்சுக்காப்புல. இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது, கதை எப்படி இருக்குது, படத்துடைய ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படத்தை பார்த்துடலாம். ரெண்டாவது படம் 2007ஆம் ஆண்டு சூர்யாவினுடைய 32வது வயசில் வேல் படம் தாங்க. வேல் படத்தை 2வது முறையாக டைரக்டர் ஹரி வந்து சூர்யாவுக்கு டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக அஸ்வின் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் டபுள் ரோல் பண்ணியிருக்காப்புல நம்ம சூர்யா. அதில் வெற்றிவேல் வாசுதேவன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது, கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது படத்தை பார்த்துடலாம். மூணாவது படம் 2010ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில் சிங்கம் படம் தாங்க. சிங்கம் படத்தையும் டைரக்டர் ஹரி தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல சூர்யாவுக்கு. இந்த படத்தில் அனுஷ்கா செட்டி நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் துரை சிங்கம் அப்படிங்கிற கேரக்டரில் போலீஸ் வேடத்தில் நம்ம சூர்யா நடிச்சிருப்பாப்புலங்க. இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது, பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாலாவது படத்தை பார்த்துடலாம். நாலாவது படம் 2013ஆம் ஆண்டு தன்னுடைய 38வது வயசில், ஆமாங்க நம்ம சூர்யாவினுடைய 38வது வயசில் சிங்கம் 2 படம் தாங்க. இந்த படத்தையும் டைரக்டர் ஹரி தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல நம்ம சூர்யாவுக்கு. இந்த படத்துலேயே அனுஷ்கா தான் நடிச்சிருக்காப்புல. இதில் துரை சிங்கம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. அதாவது சிங்கம் 1ஓட கண்டினியூட்டி தான் சிங்கம் 2. இதில் ஹன்சிகா மௌத்வானியும் கூட சேர்ந்து நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கும் இசை வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் தான். இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது, பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அஞ்சாவது படத்தை பார்த்துடலாம். அஞ்சாவது படம் 2017ஆம் ஆண்டு தன்னுடைய 42வது வயசில் நம்ம சூர்யாவினுடைய 42வது வயசில் சிங்கம் தெரியுதாங்க. இந்த படத்தையும் டைரக்டர் ஹரி தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல நம்ம சூர்யாவுக்கு. இதுலேயும் அனுஷ்கா தான் நடிச்சிருக்காப்புல. இதுலேயும் துரை சிங்கம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் ஸ்ருதிகாசனும் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை வந்து ஹரி ஜெயராஜ் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஹரி வந்து நம்ம சூர்யாவுக்கு 5 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. அதில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கேரக்டர் பிடிச்சிருக்கு, கதை பிடிச்சிருக்கு, பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிரிக்குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.